இந்த வருடத்துக்கான முதல் தமிழ் யாத்திரையை நாங்கள் இப்பொழுது தொடங்க இருக்கின்றோம். இந்த வருடம் ஜூபிலி வருடம், மகிழ்ச்சி நிறைந்த இறைவனுடைய அருளினையும் அவருடைய இரக்கத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற வருடமாக எங்களுடைய முன்னை நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்திருந்தார். அன்புக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய நினைவுகளுடன் இந்த ஜூபிலி ஆண்டின் இப்பகுதிகளிலே நாங்கள் திரு அவைக்கு புதிதாக கிடைக்கப்பெற்றிருக்கின்ற புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுடைய வருகையின் மகிழ்வோடு இந்த காலங்களை நாங்கள் என்னுடைய திருப்பதிக்கு வரவேற்று நிற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தமிழ் திரு யாத்திரையானது காலை 10:15 மணியளவிலே கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகின்றது. கொடியேற்றத்தினை தொடர்ந்து 10:30 மணியளவிலே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து காலை புகழை நாங்கள் செவிக்க இருக்கின்றோம். உங்களுடைய கரங்களிலே நீங்கள் மோல்சிங்கம் என்னையினுடைய இந்த திரு யாத்திரைக்கு உதவி செய்யக்கூடிய கைநூலை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இதிலே காலை புகழ் அச்சிடப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய குடும்பங்களும் திருக்குடும்பங்களாக மாற வேண்டும். குடும்பங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் நீங்கி அருகி வருகின்ற இறை நம்பிக்கை தடைத்து புதிய திருத்தந்தையின் வழிகாட்டுதல்களோடு இறை உறவிலே நாங்கள் ஒன்றிணைந்து இறை சமூகமாக ஒருங்கிணைந்த திருக்கூட்டமாக அன்பிய திரு அவையாக நாங்கள் முன் செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டு இறை உறவிலே இணைகின்ற பொழுது ஆண்டவர்கள் மத்தியிலே வாசம் செய்து எங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே நாங்கள் இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்வோம். இன்றைய நாள் இறை அருளை எங்களுக்கு பெற்றுத் தருகின்ற வாய்க்காலாக மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். பாடப்படுகின்ற பாடல்களிலே பங்கெடுத்துக் கொள்வோம், சுபங்களிலே பங்கெடுத்துக் கொள்வோம். உங்களுடைய கரங்களிலே தரப்படுகின்ற இப்பொழுது விநியோகிக்கப்படுகின்ற இந்த கைநூலை பெற்றுக்கொண்டு அதிலே பாடப்படுகின்ற பாடல்கள், ஜெபங்கள், திருப்பலி ஜெபங்கள் எல்லாம் அச்சிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவற்றை செயல் செய்து புதிய முறையிலே பயன்படுத்திக் கொள்ள உங்களை விநியோகிக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவியுண்டு. அவருடைய அருள் துணையை இன்றைய நாளினுடைய வழிபாடுகளுக்கு நாங்கள் வேண்டி ஒருவரப்பட்டு ஆவியானவருடைய அருள் பொழிவுக்காக வருகின்ற பாடலோடு இணைந்து நாங்கள் கொண்டாடுவோம். இறைவா, உன் மக்கள் தங்கள் பாதுகாவலியாகிய பரிசுத்த கன்னிமரியாவின்
திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கின்ற கொடியை ஆசீர்வதித்து இக்கொடி உயரேற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணை நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நாளில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் உம்மடியாளும் எங்கள் தாயும் ஆகிய தூய கன்னிமரியாளை நினைவு கூர்ந்து அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசியை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசியை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. எங்கே என்னுடைய நாமத்தில் இருவர் மூவர் கூடியிருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்களித்தார். நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று வாக்குறுதி தந்த தெய்வம் எங்களுக்கு முன்னுக்கு இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்குவதற்கு முன்னமே தன்னுடைய இதயத்தில் தாங்கினார் என்று சொல்லுவதை போல இன்று நாங்கள் அன்னைக்கு விழாவில் இருக்கின்ற பொழுது அந்த அன்னை இந்த ஆண்டவரினால் மகிழ்ச்சியை பெற்றார். உன்னுடைய திரு உதரத்திலே ஆண்டவர் இது முதல் தலைமுறை தோறும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுமே என்று அன்னை மரியாள் ஏன் சொன்னாள் என்று சொன்னாள். இந்த இயேசு என் உதரத்திலே அவர் தோன்ற போகின்றார், அவரை நான் தாங்க போகின்றேன். எங்களுக்காக தன்னுடைய
உயிரை கொடுத்த ஆண்டவர் இன்றும் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இதோ உயிர்த்தேன், சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று இன்றும் எங்கள் மத்தியிலே வாழும் அந்த உன்னத தேவனுக்கு முன்னதாக நாங்கள் உலகால் படியிட்டு ஆண்டவரை நோக்குகிறோம், ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே உம்மை போற்றுகின்றேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகின்றேன், இயேசுவே உம்மை வணங்குகின்றேன், இயேசுவே உம்மை உயர்த்துகின்றேன். நீரே எங்களுடைய ஆண்டவர், நீரே எங்களுடைய தெய்வம், நீரே எங்களுடைய மருத்துவர், நீரே எங்களை குணமாக்குகின்றவர், நீரே எங்களுக்கு வாழ்வு தருகிறவர், நீரே எங்களுடைய ஆசிரியர். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உமக்கு நன்றி சொல்கிறோம். என்னையோடு சேர்ந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற வேளையிலே எங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் தருகின்றார். நாங்கள் அவருடைய பார்வையிலே வாழுகின்ற மக்கள், அவர் எங்களை பார்க்கின்றார். இன்று நாங்கள் செல்லுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், கவலைகள், குடும்பத்திலே நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார். காரணம், அவர் காண்கின்ற கடவுள். ஆண்டவருடைய பார்வையிலே நாங்கள் எல்லோரும் நிர்வாணிகளாக இருக்கிறோம். மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கின்றார். என் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியமும் நீர் அறியாத காரியம் அல்ல என்று நாங்கள் பாடுவதை போன்று எல்லாவற்றையும் அவர் கண்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று 3 முறை கேட்ட பொழுது பேதுரு சொன்ன அந்த வார்த்தைகள், ஆண்டவரே நீர் அறியாத ஒன்றா, நீர் அறியாத ஒன்றா, எல்லாம் அவருக்கு தெரியும். எங்கள் கஷ்டங்களை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கவலைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாங்கள் செய்யக்கூடியதெல்லாம் துன்பங்களோடும் வேதனைகளோடும் கவலைகளோடும் நாங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது, ஆண்டவரை உயர்த்துவது, ஆண்டவரை மகிமைப்படுத்த எரிகோவின் மதில்கள் உடைகின்றது. இஸ்ராயேல் மக்கள் எரிகோவின் மதில்களை சுற்றி எக்காலம் ஊதிக்கொண்டு ஆண்டவரை துதித்துக் கொண்டு வந்த பொழுது அந்த மதில்கள் எல்லாம் உடைந்தன என்று நாங்கள் பார்க்கிறோம். யுத்தம் ஆண்டவருடையது, அது எங்களுடையது அல்ல. நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது எல்லா சங்கிலிகளும் உடைகின்றது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அவர்கள் ஆண்டவரை பொழுது கொண்டிருந்தார்கள், ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை கட்டியிருந்த, அவர்களை இழந்திடப்பட்டிருந்த அந்த சங்கிலிகள் உடைந்து விழுந்தன என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தானியேலும் அவர்களுடைய நண்பர்களும் நெருப்பினுள்ளே இருந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த நெருப்பு அவர்களை பட்சிக்காமல் போறது என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம், நாங்கள் வாசிக்கின்றோம். இந்த வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். இன்னும் நான் துதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் நான் போற்றுவேன் சுவாமி, இன்னும் நான் துதிப்பேன். உம்மை எவ்வளவு தூரம் துதித்தாலும் ஆராதித்தாலும் போற்றினாலும் என்னுடைய நாவு சோர்ந்து கொள்வதில்லை. இருக்கின்றார். நாங்கள் மீட்படையுமாறு வானத்திற்கு மனிதர்களிடையே கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம் மாத்திரமே. அந்த நாமத்தை பொழுது கொள்ளுகிறவர்கள் மீட்படைவார்கள். அவரை இன்னும் நாங்கள் ஆராதிப்போம், நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம்.
மாறினாலும், நான் மரித்து போனவளாக இந்த உலகத்திலே உணர்வற்று நான் வாழ்ந்தாலும், ஆண்டவர் என் வாழ்வின் கல்லறையை புரட்டி என்னை அவர் மீண்டும் உயிர் பெற்றச் செய்வார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் பாடுவோம். நம்பிக்கையாமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், உன்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வேன். எந்த கல்லறையும் கல்லை புரட்டிடுவேன். என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் நன்றியோடு எல்லோரும் பாடுவோம். யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்களோ ஆண்டவரை ஆராதியுங்கள், நன்றியோடு அவரை போற்றுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுவோம், இன்னும் உம்மை ஆராதிப்போம், இன்னும் உமக்கு நன்றி சொல்லுவோம், இன்னும் உம்மை உயர்த்துவோம். நீரே எங்களுடைய ஆண்டவர், நீரே எங்களை குணமாக்குகிறவர், நீரே எங்களுக்கு வாழ்வு பல வேளைகளிலே தனிமையோடு நாங்கள் வாழுகின்றோம். எத்தனையோ பேருக்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம், எத்தனையோ பேரை நாங்கள் தூக்கி நிறுத்தி இருக்கிறோம், எத்தனையோ பேரின் துன்பத்திலே நாங்கள் அவர்களோடு இருந்திருக்கிறோம். நீர் என்னை மீண்டும் அனுப்பிடுவீர், எனக்கு பலன் கொடுத்திடுவீர். என் பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் நீர் சுமந்தபடியினாலே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமாகவே ஆண்டவரே. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை எல்லோரும் நாங்கள் சொல்லுவோம் மீண்டும். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எங்களை மத்தியிலே உலாவுகிற தெய்வமே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே. அவர்கள் படைகளாக இருந்த இயேசுவிலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்கள் என்று சொன்னார். வாழ்வு நிச்சயமாக இழந்து போன யாவற்றையும் திருப்பி அவர்களை உயிர் பெற செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து உருக்கமாக நாங்கள் கொண்டாடுவோம். அங்கு இயேசு சென்றவர்களெல்லாம் அவரை தொட வேண்டும் என்று பலவில்லை. சின்ன பிள்ளைகள் கூட இந்த இயேசுவை தொட வேண்டும் என்று சொல்லி ஓடி வந்தார்கள் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். காரணம் அவரை தொட்டால்
பெரும் பாடுபட என் வாழ்க்கையிலே ஓய்வற்ற பாவங்கள், ஓய்வற்ற சாவுகள், ஓய்வற்ற நோய்கள் ஒன்று மட்டும் நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நீர் என்னை தொட்டார். அன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்த ஒரே ஒரு காரணம், இயேசுவே நீர் என்னை தொட வேண்டும், என் பிள்ளையை தொட வேண்டும் சுவாமி, என் குடும்பத்தை தொட வேண்டும் ஆண்டவரே. இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய தொடுகை உங்களுக்கு தேவை என்று யார் உணர்கிறீர்கள்? நீங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரே, நம்பிக்கையோடு பாருங்கள். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்றும் அவர் எங்கள் மத்தியிலே உலாவ இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. நம்பிக்கையோடு அவரை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே நீ நம்பிக்கையோடு இந்த சிவத்தை மாத்திரம் சொல்லுங்கள், இயேசுவே என்னை தொட்டால் போதும். எதையுமே நீங்கள் ஆண்டவரிடம் சொன்னார்கள். மனதில் எவ்வளவு பாடல் இருந்தாலும் அதில் சொல்வதற்காக நான் மௌனமாக காத்திருக்கிறேன். நான் மௌனமாக இருக்கிறேன். என் கஷ்டங்களை நான் சொல்லவில்லை, என் வேதனைகளை நான் சொல்லவில்லை. ஒன்று மட்டும் நான் கேட்கிறேன், இயேசுவே நீரே, இயேசுவே என் பிள்ளையை உங்களுடைய உறவுகளை இதயத்தை தாங்குகிற உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுடைய இப்பொழுது அவருடைய இயேசுவே நீர் தொட்டால் போதும் என்னுடைய வாழ்வு நீர் சொன்னார் ஆண்டவருடைய வார்த்தையை அர்ப்பணித்து என் மீறுதல்களை என்னை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. என் பாவ பழக்க வழக்கங்கள், என் நூனியல்பின் இச்சைகள், என்னுடைய பாவத்தின் ஆசைகள் என்னை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. இயேசுவே என்னை தொட்டு பரிசுத்தமாக்கும் என்று தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். இயேசுவே ஆண்டவரே, இதோ உன்னதம் உள்ளதால் படிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளையையும் ஆண்டவரை தொடும் ஆண்டவரே. உம்மை தேடி வந்தவர்கள் வெறும் கையாய் சென்றதில்லை என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியாக விழுந்தார்கள் ஆண்டவரே. இந்த ஏழை கூலி அடைவார் நீரோ அவருடைய குரலுக்கு சுவிசாக்கி எல்லா விதமான அச்சத்தையும் அவரை விடுவிக்கிறது நாங்கள் வாசிப்பதை போல. அப்பா, நாங்கள் உண்மை பார்க்கிறோம், உண்மையே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அவமானம் அடைவதில்லை சுவாமி, தேவை என்று நாங்கள் சொல்லுவதில்லை ஆண்டவரே. எங்கள் தேவை நீர் ஆண்டவரே. நீருக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளை மீதும் உம்முடைய பரிசுத்தமான கரம் தொடட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆணைகளாக உம்முடைய கரங்கள்
தொட்டால் போதும் என்று சொல்லுகிறதோ அந்த பிள்ளைக்கு இந்த நாளிலே தொடுவீராக, பதில் கொடுப்பீராக. மகனே மகளே, சித்தமுண்டு, சுத்தமாக சுகமோடு இரு, நலமாக வாழ என்று சொல்லுவீராக. நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. வானதூதன் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வார்த்தை எத்தகையது என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவனாயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். உடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். ஒரு ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூயாம் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை இம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். முரோமனாகிய எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாது என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவனுடைய அடிமை, முது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பல்வேறு திசைகளிலே இருந்து பல மணி நேரங்கள் யாத்திரை செய்து இந்த வோல்சிங்கம் அன்னையினுடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற உங்கள் எல்லாரையும் அன்னை மரியாள் அன்போடு வரவேற்கின்றாள். உங்களுக்காக தன்னுடைய திருக்குமாரனிடம் பரிந்து பேசி உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருகின்றாள். உங்களுக்கு எங்களுடைய சுபங்களையும் வாழ்த்துக்களையும்
தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, கடந்த 8ஆம் திகதி வியாழக்கிழமை மாலை உலகம் முழுவதும் தொலைக்காட்சியின் முன்னாலும் இணையதளங்களின் முன்னாலும் மிகவும் ஆவலோடு ஒரு செய்திக்காக காத்திருந்தது. உங்களில் பலரும் அந்த வேளையிலே அந்த செய்திக்காக காத்திருந்திருப்பீர்கள். எங்களுடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய 267வது திருத்தந்தை யார் என்ற அந்த ஆர்வத்தோடு நாங்கள் எல்லாரும் கூடியிருந்தோம். பிரித்தானிய நேரப்படி மாலை 6:08 அந்த சிஸ்டைன் தேவாலய புகை கூட்டிலே இருந்து வெள்ளை புகை வெளியே வந்த பொழுது மக்கள் எல்லாரும் ஆரவாரத்தால் குதித்தார்கள். எங்களுக்கு இறைவன் மீண்டும் ஒரு புதிய திருத்தந்தையை தந்துவிட்டார் என்ற அந்த மகிழ்ச்சியிலே
கன்னிமரியா கன்னிமரியாயே கோல்சிங்க மாதாவே எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே மருதமடு தாயாரே எங்கள் நாட்டுக்காக இயேசுவை மன்றாடும். அன்னை மரியாளர்களை எங்கள் மத்தியிலே பவனி வருகின்ற பொழுது நாங்களும் அவரிடம் காணுகின்ற குண இயல்புகளை பின்பற்றி இயேசுவை பின்பற்ற, இயேசுவை உள்ளத்திலே தாங்க, இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்க நாங்கள் மன்றாடுவோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்காக நாங்கள் ஜெபிப்போம். அன்னை மரியாவினுடைய முன்மாதிரியை பின்பற்றி நாங்களும் இறைவனுடைய இல்லடங்களாக திகழ இறை அருளை நாங்கள் வேண்டுவோம். தாயே மரியே தஞ்சம் நீரே, தாயே மரியே தஞ்சம் நீரே, தாயே மரியே தஞ்சம், தாயே மரியே தஞ்சம் நீரே, தஞ்சம் நீரே, தாயே மரியே தஞ்சம். ஒளிர்கின்ற மீனாயில் திகழ்ந்த எங்களுடைய தாய் பரிசுத்த கன்னிமரியாள் ஆண்டவருடைய தூதராலே வாழ்க்கப்பட்ட அந்த அன்னையை நாங்கள் போற்றி பாடுவோம். அலைக்கடல் ஒளிர் மீனே என்ற அந்த பாடலிலே அனைவருமாக நாங்கள் பங்கெடுப்போம். ஒளிர் மீனே செல்வ ஆண்டவன், செல்வ ஆண்டவன் தாயாரே, நீலை பெயராயாரே, செல்வ ஆண்டவன் தாயாரே, நீலை பெயராகும் நீ. Wi-Fi.